வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு பாடம். பயிற்சி புத்தகத்தின் முதல் பாடம் வடிவியல். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள உருவத்தோடு பொருந்தாததை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் படத்தில் முதல் காலத்தில் பாருங்கள், ஒரு கன சதுரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமாக 4 படங்கள் இருக்குது. அதில் 3 பொருத்தமாக இருக்குது, 1 மட்டும் பொருத்தம் இல்லாதது. 3ஆவது படம் அதான் பொருத்தம் இல்லை, அதை டிக் பண்ணிக்கலாம். 2வது பாருங்கள், இதுக்கும் அதே போல் தான். 2வது படம் உருண்டை கோள வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிக்கலாம். 3வது படத்துக்கு பாருங்கள், 3ஆவதாக உள்ளது, அதை டிக் பண்ணிக்கலாம். முனைகள் மற்றும் விளிம்புகளை எண்ணி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முப்பரிமாண உருவங்கள் அப்படின்ட்டு படங்கள் கொடுத்துருக்காங்க. முனைகள் மொத்தம் எத்தனை? கனசதுரம் முதல்ல இருக்குது, அதுக்கு முனைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8. விளிம்புகள் 12. கன செவ்வகத்துக்கு முனைகள் 8, விளிம்புகள் 12. அடுத்து கோள வடிவத்துக்கு முனைகள் இல்லை, விளிம்புகள் இல்லை. பொருத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த உருவங்களுக்கு பொருத்தமான பொருள் கொடுத்துருக்காங்க. இதை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை கண்டுபிடித்து கோடு போட்டு இணைக்கிறதுக்கு பயிற்சி கொடுங்க. பொருள்களின் முப்பரிமாண உருவப்பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், பொருள் கொடுத்துருக்காங்க, முப்பரிமாண பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இதோட உருவத்தின் பெயரை கேட்டிருக்காங்க. கட்டத்துக்குள்ளே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். கோலம் அவங்களே எழுதிட்டாங்க. 2வது கன செவ்வகம், கூம்பு, உருளை, கனசதுரம், கோலம். பொருளின் ஒரு பக்கத்தை வடிவொற்றி வரைந்து கிடைக்கும் வடிவத்தின் பெயரை எழுதுக. இடது பக்கத்தில் ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. அதன் ஒரு பக்கத்தை மட்டும் வடிவொற்றி வரையும் போது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அவங்களும் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். சதுரம் கிடைக்கிது முதல்ல. 2வது படத்தில் பாருங்கள், நாம் வரைஞ்சிருக்கிறோம் செவ்வகம். 3வது படத்தை வரையும் போது வட்டம் கிடைக்கும். 4வது படம் வரையும் போது முக்கோணம் கிடைக்கும். சரியான விடைக்குரிய வட்டத்தை வண்ணமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள முப்பரிமாண உருவங்கள். இதில் இடது பக்கத்தில் ஃபஸ்ட்டு கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் பொருத்தமானது, அதை நம்ம வண்ணமிட்டிருக்கோம் பாருங்கள். 2வது கேள்விக்கு உருளை, இதுதான் சரியான பதில். அடுத்து 3வது கேள்விக்கு 8 என்பது சரியான பதில். அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், அட்டவணை நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே உள்ளதை படித்து பார்க்க சொல்லுங்கள் குழந்தைகளை. பாருங்கள், உனது பள்ளி சூழலில் உள்ள ஏதேனும் 4 பொருட்களின் பெயர்களை எழுதி அவற்றின் முப்பரிமாண உருவத்தின் பெயர் மற்றும் வடிவொற்றி வரைந்தால் கிடைக்கும் முப்பரிமாண வடிவத்தின் பெயரை எழுதுக. அட்டவணை கொடுத்துருக்காங்க. பொருளின் பெயர் செங்கல் அப்படின்ட்டு அவங்களே பக்கத்தில் அதன் முப்பரிமாண உருவத்தின் பெயர் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க எழுதிட்டாங்க, கனச்செவ்வகம் அப்படின்ட்டு. அதன் இருபரிமாண வடிவத்தின் பெயர் செவ்வகம். அடுத்து 2வது பாருங்கள், பந்து அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். கோலம், வட்டம். சுண்ணக்கட்டி, உருளை, வட்டம். தாயக்கட்டை, கனச்சதுரம், சதுரம். கூடாரம், கூம்பு, முக்கோணம். சாய்வு கோடுகள் வரையப்பட்ட பக்கத்தின் சரியான வடிவத்திற்கு வண்ணம் தீட்டி பெயரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடது பக்கத்தில் படத்துக்கு ஒரு பக்கத்துக்கு மட்டும் சாய்வு கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பக்கத்துக்கு பொருத்தமான படம் எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வண்ணமிட்டு அது என்ன உருவம் அப்படின்ட்டு கடைசியாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சதுரம். 2வதுக்கு வட்டம். 3வதுக்கு முக்கோணம். 4வதுக்கு செவ்வகம். சரியானவற்றை வட்டமிடுக. சதுர முகங்களை கொண்ட பொருட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பொருள், அடுத்தது 3வதாக உள்ளது. 2மே சதுர வடிவம் தரக்கூடிய பொருட்கள். 2 வட்ட முகங்களை கொண்ட பொருட்கள். முதல் 2 படங்களும் இதுக்கு பொருத்தமாக வரக்கூடியது, அதை வட்டம் போட்டிருக்கோம். 3வது செவ்வக முகங்களை கொண்ட பொருட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பொருளும் 3வது பொருளும் இதுக்கு பொருத்தமாக உள்ளது, அதை 2த்துக்குமே வட்டம் போட்டிருக்கோம். இதே போல் செய்வதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. சரியான விடையை தேர்ந்தெடு.
கீழே பாருங்கள் ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டியை மூடுவதற்கு தேவைப்படும் மூடியின் வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆவணம் இருக்குது பாருங்கள், இதான் பொருத்தமானது. அதை டிக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீன் தொட்டி இருக்குது. இந்த மீன் தொட்டி மூடியின் வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் ஆவணம் தான், செவ்வக வடிவத்தில் இதை மூட முடியும். அடுத்து இப்புட்டி மூடியின் வடிவம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆனா இருக்குது பாருங்கள், வட்டம், இதான் பொருத்தமானது. சரியான விடையை டிக் செய்க. கனசதுரத்தின் வலையமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்காவதாக இருக்குது பாருங்கள், இதான் கனசதுரத்தின் வலையமைப்பு. அதை டிக் பண்ணிக்கிறோம். உருளையின் வலையமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் நான்காவதாக உள்ள படத்தை பாருங்கள், இதான் உருளையின் வலையமைப்பு. அதை டிக் பண்ணிக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பின்படி வண்ண கோடிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரத்துக்கு ஒரு கலரும் நான் விட்டம் இவைகளுக்கு வேறு கலர்களும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே பாருங்கள், வட்டத்துக்கு உள்ள ஆரத்துக்கு ஒரு கலரு, விட்டம், நான் இவைகளை குறிக்கக்கூடிய வகையில் 3 கலரை பயன்படுத்தி இதே போல் கோடு போட்டிருக்கோம். இந்த மாதிரி செய்வதற்கு பயிற்சி கொடுங்க. சரியான விடையை டிக் செய்க. பக்கங்கள் இல்லாத வடிவம் வட்டம், முனைகள் இல்லாத வடிவம் வட்டம். சரியான விடையை டிக் செய்க. அடுத்து பாருங்கள், படத்தில் மையப்புள்ளியை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈனா இருக்குது பாருங்கள், ஓ, இதை மையப்புள்ளியை குறிக்க பயன்படுத்தக்கூடிய எழுத்து. ஓசி என்பது எதனை குறிக்கிறது? ஆரம். படத்தில் மிகப்பெரிய நான் எது? இஎஃப். அடுத்து நான்காவது, இஎஃப் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் எனில் ஓஇ இதன் நீளம் என்னவாக இருக்கும்? 2 சென்டிமீட்டர். ஐந்தாவது கேள்வி, வட்டத்தில் எத்தனை ஆரங்கள் வரையலாம்? எண்ணற்ற ஆரங்கள் வரைய முடியும். இஎன்னா. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. படத்தில் நாணை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஎன்ஆருக்கு பிறகு ஏபி, இதான் நாணை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள். இரண்டாவது, எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈனாருக்கு பாருங்க, ஓபி பிஎஃப் நான்கள் அப்படின்ட்டு பாருங்க, அதான் தவறானது. மூன்றாவது, வட்டத்தை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுக்கு பொருத்தமானது ஈனாருக்கு பாருங்க, வட்டத்தின் அனைத்து விட்டங்களும் சமம், இதுதான் சரியானது. அடுத்து நான்காவது, வட்டத்தின் விட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 சென்டிமீட்டர். ஈனா கலர் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதுதான் சரியான பதில். நானே உருவாக்குவேன். கீழே பாருங்கள், கவராயத்தை கொண்டு உனக்கு பிடித்த 6 அளவுகளில் வட்டங்கள் வரைந்து வண்ணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வண்ணத்தில் விட்டம், சிவப்பு வண்ணத்தில் நான், ஊதா வண்ணத்தில் ஆரம் ஆகியவற்றை வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 வண்ணங்களை பயன்படுத்தி வித்தியாசமாக அந்த கோடை போட சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் வட்டம் வரைந்து விட்டம், நான், ஆரம் இவைகளை வேறு வேறு கலரில் குறிக்க சொல்லுங்கள். சமச்சீர் தன்மையுள்ள வடிவங்களுக்கு பச்சை வண்ணமும் சமச்சீர் தன்மையற்ற வடிவங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் பச்சை வண்ணங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். பக்கத்துலேயே 3 படங்களுக்கு வண்ணம் தீட்டாமல் இருக்குது. அவைகள் சமச்சீர் தன்மை உள்ள படங்கள், அவைகளுக்கு பச்சை வண்ணம் கொடுக்கணும். சமச்சீர் தன்மை கொண்ட பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களாகவே கண்டுபிடித்து வண்ணம் திட்டுவாங்க. அடுத்து பாருங்கள், சமச்சீர் கோடுகளை வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. இடது பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 படங்கள் இருக்குது. அதன் மேலே சமச்சீர் கோடு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் எத்தனை கோடுகள் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி எழுத சொல்கிறாங்க. முதல் படத்துக்கு 2 கோடுகள், இரண்டாவது படத்துக்கு 4 கோடுகள், மூன்றாவதாக கீழே உள்ளது 3 அப்படின்ட்டு ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு 1 கோடு. அடுத்து பக்கத்தில் இசட் அப்படின்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், அதுக்கு 0, எம் இதுக்கு 1 கோடு, எஸ் இதுக்கு 0. சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. வடிவம் கிடைக்க பின்வரும் தாளை எந்த முறையில் வெட்ட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வடிவம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா எந்த வடிவத்தில் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவணம் இருக்குது பாருங்கள், இதுதான் பொருத்தமானது. இந்த வடிவத்தில் வெட்டினால் மேலே உள்ள அந்த வடிவம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது பாருங்கள், கீழ்காணும் வடிவத்தினை சமச்சீர் தன்மை உடையதாக மாற்ற தேவைப்படும் வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆவணம் இருக்குது பாருங்கள்,
அந்த முக்கோணம் தான் இங்கே வந்து தேவைப்படுது. அந்த முக்கோணத்தை கொண்டு வந்து இந்த மேலே வச்சுட்டாக்கா சமச்சீராக இதை பிரிக்க முடியும். மூன்றாவது, 2 சமச்சீர் கோடுகள் உடைய வடிவத்தை தேர்ந்தெடு. சாய் சதுரம். பொறுத்துக. உருவங்களுக்கு பொருத்தமான அந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. எதிர் பக்கங்கள் சமம். இதுக்கு செவ்வகம். அதுக்கு கோடு போட்டு இணைச்சிருக்கோம் பாருங்கள். பக்கங்கள் மற்றும் முனைகள் இல்லாதது வட்டம். ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணை. சரிவகம். பக்கங்கள் சமம், மூலைவிட்டங்கள் சமம் அல்ல. சாய் சதுரம். சரியா தவறா என எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளன. தவறு. செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமம். சரி. சதுரத்திற்கு 5 முனைகள் உள்ளன. தவறு. சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். சரி. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமம். தவறு. விடையளி அப்படின்ட்டு ஒரு முதல் கணக்கு பாருங்கள். 4 பக்கங்கள் சமமாகவும் மூலைவிட்டங்கள் சமமற்றும் உள்ள வடிவத்தை வரைக. இதுக்கு சாய் சதுரம். இதான் வந்து பொருத்தமான படம். அந்த படத்தை நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இதே போல் ஒரு படத்தை இந்த இடத்துல வரைய சொல்லுங்கள். இரண்டாவது கேள்வி பாருங்கள். எதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் செவ்வகம். மூன்றாவது கேள்வி பாருங்கள். 3 முனைகள் மற்றும் 3 பக்கங்களை கொண்ட வடிவத்தின் பெயரை எழுதுக. முக்கோணம். சரியான விடைக்கு நெல்லிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசிடி அப்படின்ட்டு ஒரு படம் இருக்குது. இந்த படத்தில் ஏபி, பிசி, சிடி, டிஏ என்பவை டேஷ் மற்றும் ஏசி, பிடி என்பவை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். பக்கங்கள் மூலைவிட்டங்கள். இதான் இதுக்கு பொருத்தமானது. அந்த வட்டத்துக்கு கலர் அடிச்சிருக்கிறோம். அடுத்து நாற்கரத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இதான் நாற்கரம். அதுக்கு வண்ணம் விட்டுருக்கோம். அடுத்து மூன்றாவது பாருங்கள். நான் ஒரு நாற்கரம். எனது அடுத்தடுத்த பக்க அளவுகள் 6, 8, 6, 8 அலகுகள். எனது மூலைவிட்டங்களின் அளவுகள் 10, 10 அலகுகள் எனில் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செவ்வகம். இதான் பொருத்தமான விடை. சுற்றளவை காண்க. முதல் படத்தை பாருங்கள். ஒரு சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க. 4 பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்க. சுற்றளவு அப்படிங்கிற போது இதை 20 சென்டிமீட்டர். இதான் இதுக்கு விடை. பக்கத்தில் ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அதன் சுற்றளவு 22 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு அங்கே வரணும். கீழ்காணும் வடிவங்களின் சுற்றளவை கண்டுபிடி. அதிக சுற்றளவு கொண்ட வடிவத்திற்கு வண்ணம் தீட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் படத்தை பாருங்கள். ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க. 15 சென்டிமீட்டர். அடுத்து பக்கத்தில் ஒரு செவ்வகம் இருக்குது. இது 24 சென்டிமீட்டர். விடை காண்க. கீழே பாருங்கள். ஒரு சதுரம் இருக்குது. ஒரு பக்க அளவு 4 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இவ்வடிவத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16 சென்டிமீட்டர். கீழே பாருங்கள். ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தின் அளவு 18 மீட்டர். பக்கத்தில் குறிப்புகள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ராணி விளையாட்டு மைதானத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் அவள் சுற்றிய மொத்த தூரம் 54 மீட்டர். மேற்புற, முன்புற மற்றும் பக்கவாட்டு தோற்றத்தை வரைக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல படங்கள் அப்படின்ட்டு பாருங்கள். இடத்து பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கனசதுரம் கொடுத்துருக்காங்க. மேலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி மேற்புற தோற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் தான் இருக்கும். அடுத்து முன்புற தோற்றம், பக்கவாட்டு தோற்றம் இவைகளை வரைய சொல்லியிருக்காங்க. எல்லாமே இதே போல் தான் இருக்கும். அடுத்து இரண்டாவது படம் பாருங்கள். ஒரு கன செவ்வகம் கொடுத்துருக்காங்க. மேற்புறம், முன்புற தோற்றம், பக்கவாட்டு தோற்றம் 3 தோற்றத்தையும் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை வரைவதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்து இங்கே பாருங்கள். ஒரு உருளை இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து முன்பக்க தோற்றம், பக்கவாட்டு தோற்றம். அதே போல் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு கூம்பு. இவைகளை 3 தோற்றமும் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இதே போல் வரைவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. படத்தை உற்று நோக்கி விடையளி அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை குழந்தைகளை பார்த்து கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலை சொல்ல வைங்க. உனக்கு பிடித்த வாகனத்தை டிக் செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களாகவே ஏதாவது ஒரு வாகனத்துக்கு
வண்ணமிடுவாங்க. உனக்கு பிடித்த வாகனம் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் வீட்டின் தோற்றம் எவ்வாறு தெரியும் என்பதை டிக் செய்க. இப்போ பாருங்கள், அந்த வாகனம் எந்த வாகனத்தை அந்த பையன் சூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து இந்த விடை மாறி வரும். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து பார்க்கும்போது வீடு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது இந்த 4வது உள்ள ஆப்ஷன் தான் சரியானது. குழந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் கைட் பண்ணலாம். பின் வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கவாட்டு தோற்றம் எதனுடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவண்ணா இதுதான் சரியானது. அதுக்கு வட்டம் போட்டிருக்கோம். 2வது பாருங்கள், வட்ட வடிவ மேற்புற தோற்றம் கொண்டது எது? ஈனாருக்கு பாருங்கள், இதுதான் சரியானது. 3வது, மேலிருந்து பார்த்தால் வட்டமாக தெரியும் பொருளை வட்டமிடுக. 4வது இருக்குது பாருங்கள். அடுத்து 4வது, 1வது, 5வது இது எல்லாமே மேலிருந்து பார்க்கும்போது வட்டமாக தெரியக்கூடிய பொருட்கள். அதனால் அந்த 3க்கு நம்ம வட்டம் போட்டிருக்கோம். குறிப்பின்படி வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். இதன் முன்புற தோற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அடுத்து 2வது படத்துக்கும் வரைஞ்சிருக்கோம். 3 படத்துக்கும் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை வரைவதற்கு பயிற்சி கொடுங்க.